மார்கழி மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குகிறது. மற்ற மாதங்களில் ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும் தான் மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுகிறது. மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்று குறிப்பிடுவர். ஏனென்றால் இந்த மாதம் கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எந்தவித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை. ஆலயங்களில் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனைகள் நடத்தப்படும். மேளதாள வாத்தியங்கள் முழங்கப்படும். சிவாலயங்களில் திருவெம்பாவை திருப்பள்ளியெழுச்சியும், விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவையும் பாடப்படும். மார்கழி மாதம் ஆண்டாளுக்கு முக்கியத்துவம் தரப்படும் மாதமாக போற்றப்படுகிறது. தோஷங்களை தீர்க்கும் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் விரதமிருந்து விஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பை பெறலாம். இந்த மாதத்தில் இருக்கும் விரதங்களின் பலன்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். மார்கழி மாதத்தில் விரதம் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழிலில் நஷ்டம் நீங்கி லாபம் பெருகும். இதனால் தான் மார்கழி மாத நோன்பு மிகவும் சிறந்தது என்று முன்னோர்கள் வரையறுத்துள்ளனர். இந்த மாதத்தில் விரதம் இருக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து வீட்டை சுத்தம் செய்து நீராடி வாசலில் கோலமிட்டு திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை பாடினாலே பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. நோய் தீர்க்கும் மாதம். மார்கழி மாத காற்று சருமத்திற்கும் வெள்ளை சிவப்பு உயிர் அணுக்களுக்கும் உடல் நலத்திற்கும் மிகவும் நல்லது. எனவே மார்கழி மாதத்தின் சிறப்பிற்கேற்ப நாமும் அதிகாலையில் எழுந்து பூஜை அபிஷேகம் போன்றவற்றை செய்து தேவர்களைப் போன்று சிறப்படைவோம். மார்கழி மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? மார்கழி மாதம் மிகவும் மகத்துவம் நிறைந்த மாதமாகும். வருடம் முழுவதும் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் மார்கழி மாதம் மட்டும் கோவிலுக்கு சென்றாலே வருடம் முழுவதும் கோவிலுக்கு சென்ற பலன் கிடைத்துவிடும். மார்கழி மாதம் என்றவுடன் அனைவருக்கும் நினைவில் வருவது பனி. அதிகாலையில் புகைப்போல் பற்றச் செய்து சூரியன் வருகையை ஸ்பெஷலான காட்சியாக்கிவிடும். இவ்வாறு தெய்வீகமாக கருதப்படும் மார்கழி மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம். மார்கழியில் செய்யக்கூடியவை. மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்திலேயே கண் விழிக்க வேண்டும். மார்கழி மாதம் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும். அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து வாசலில் வண்ணக்கோலமிட்டு 2 அகல் விளக்குகளை வைக்க மகாலட்சுமியின் அருள் அதிகாலையிலேயே கிடைத்துவிடும். ஆண்டாள் பெருமாள் படம் வைத்து உதிரிப்பூ தூவி காலையும் மாலையும் வழிபட வேண்டும். அதிகாலையில் பஜனை பாடுவதுடன் திருப்பாவை திருவெம்பாவை பாடல் பாடுவதும் கேட்பதும் புண்ணியம். இல்லாவிட்டால் கோலம் போடும் நேரத்தில் மட்டுமாவது பாட வேண்டும். மார்கழி மாதத்தில் திருமணத்திற்கு வரன் பொருத்தம் பார்ப்பதோடு ஜாதக பரிமாற்றமும் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தமும் செய்யலாம். மார்கழி மாதத்தில் நிலம் மற்றும் வீடு வாங்க முன்பணம் கொடுப்பதோடு பத்திர பதிவும் செய்யலாம். மார்கழியில் செய்யக்கூடாதவை. முதல் நாள் இரவே கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். மார்கழியில் விதை விதைக்கக்கூடாது. சூரிய உதயத்திற்கு பின்பு தூங்கக்கூடாது. மார்கழி மாதம் விரதம் மேற்கொள்ளும் கன்னிப்பெண்கள் நெய் பால் சேர்த்த உணவை சேர்க்கக்கூடாது. மார்கழி மாதத்தில் புதுமனை புகுவிழா, வாடகை வீடு மாறுதல், அலுவலகம் மாறுதல், திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தம் செய்தல், காது குத்துதல், புதிய வீடு மற்றும் புதிய வாகனமும் வாங்கக்கூடாது. மார்கழி மாதம் மட்டுமே காண முடியும். பலரும் அறிந்திடாத தகவல். மார்கழி மாதத்தில் வழிபட வேண்டிய திருச்செங்கோடு சுயம்பு மரகத லிங்கத்தின் மர்மம். அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் திருச்செங்கோடு மலையின் மீதுள்ளது. இங்கு மூலவர் அர்த்தநாரீஸ்வரரும் தாயார் பாகம்பிரியாளும் அருள்பாலித்து வருகிறார்கள். திருச்செங்கோடு சுயம்பு லிங்கத்தின் மர்மம். இங்கு மார்கழி மாதம் மட்டும் குறைந்தது 5 மணிக்குள்ளாக கோவிலில் இருக்க வேண்டும். அப்பொழுது பிருங்கி முனிவர் வழிபட்ட மரகதலிங்கம் வைத்து வழிபடப்படுகிறது. மற்ற மாதங்களில் அதற்கு பதிலாக வேறு ஒரு லிங்கம் வைத்து வழிபடுகிறார்கள். பிருங்கி முனிவர் வழிபட்ட மரகத லிங்கத்தின் வரலாறு சுருக்கம். முன்பு ஒரு காலத்தில் ஆதிசேஷனும் வாயுதேவனும் தங்களில் யார் பலசாலி என அறிய இருவரும் போர் செய்து கொண்டனர்.
அந்த போரினால் உலகில் பேரழிவு கள் ஏற்பட்டன. இந்த துன்பங்களை கண்ட முனிவர்களும் தேவர்களும் அவர்களிடம் யார் பலசாலி என்பதை அறிய ஒரு வழி கூறி அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே பலசாலி என்றனர். அதன்படி ஆதிசேஷன் தன்படங்களால் மேருமலை சிகரத்தின் முடியை அழுத்திக் கொள்ள வேண்டும். வாயுதேவன் தன் பலத்தால் பிடியை தளர்த்த வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் வாயுதேவனால் பிடியை தளர்த்த முடியவில்லை. இதனால் கோபம் கொண்ட வாயுதேவன் தன் சக்தியை அடக்கிக் கொண்டார். இதனால் உயிரினங்கள் அனைத்தும் வாயு பிரயோகமற்று மயங்கின. இந்த பேரழிவை கண்ட முனிவர்களும் தேவர்களும் ஆதிசேஷனிடம் பிடியை தளர்த்த வேண்டினன் தன் பிடியை கொஞ்சம் தளர்த்தினார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட வாயுதேவன் தன் சக்தியால் அப்பகுதியை வேகமாக மோதி அச்சிகரத்துடன் ஆதிசேஷனின் சிரத்தையும் சேர்த்து பூமியில் 3 செந்நிற பாகங்களாய் சிதறி விழுந்தது. அவற்றிலொன்று திருவண்ணாமலை யாகவும் மற்றொன்று இலங்கையாகவும் மற்றொன்று நாகமலையாகவும் திருச்செங்கோடு காட்சியளிக்கிறது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த நாகமலையில் பல அற்புதங்கள் உள்ளன. சுயம்பு மரகத லிங்கத்தின் வரலாறு பிரிங்கி முனிவர் கைலாயம் வரும் வேளைகளில் சிவபெருமானை மட்டும் வழிபட்டுவிட்டு அவரது அருகில் இருக்கும் உமாதேவியை வழிபடாமல் விட்டு விடுவார். இருவரும் ஒன்றாக அமர்ந்தி இருக்கும் நிலையில் சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபடுவார். இதனால் கோபமடைந்த பார்வதி, முனிவரே, சக்தியாகிய என்னை அவமதித்ததால் நீர் சக்தி இழந்து போவீர் என சாபமிட்டார். இதையறிந்த சிவன், நானும் சக்தியும் ஒன்றுதான், சக்தியில்லையேல் சிவ்மில்லை என கூறி உமையவளுக்கு தன் இடப்பாகத்தில் இடம் கொடுத்தார். பார்வதி தேவி இடப்பாகம் பெறுவதற்கு இந்த மலையில் தான் வந்து தவம் புரிந்து கேதார கவுரி விரதம் இருந்து இடப்பாகம் பெற்றார். இங்கு கேதார கவுரி விரதம் புரட்டாசி வளர்ப்பிறை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து 21 நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அப்படி சிவனை நினைத்து தவம் செய்யும் போது சிவபெருமான் லிங்க வடிவமாக வந்து காட்சி தந்து மறைந்தாயார். பின் அந்த லிங்கத்திலேயே பார்வதியும் கலந்தார். இந்த லிங்கத்தின் அருமை அறிந்த பிரிங்கி முனிவர் மலையில் தனது 3 காலால் நடந்தே வந்து லிங்கத்தை தரிசனம் செய்தார். தனது 3ஆம் காலை துறந்து இழந்த சக்தியை பெற்றார். பின் அந்த லிங்கத்தை அங்கேயே நிறுவினார். பின் அந்த லிங்கத்தின் சக்தியை எடுத்து கூறி அதை மார்கழி மாதம் மட்டும் எடுத்து அபிஷேகம் செய்து பின் சூரியன் உதயமாவதற்குள் எடுத்து பேழையில் வைத்து விடவேண்டும் என்று தனது சீடர்களுக்கு கட்டளையிட்டார். மீதி நேரத்தில் சாதாரணமான லிங்கத்தை வைத்து விடுங்கள் என்றார். பின்னர் தன்னுடைய சீடர்களுக்கு இந்த மரகதலிங்கத்தின் சக்தியை எடுத்துரைத்த பிரிங்கி முனிவர், மார்கழி மாதத்தில் மட்டும் மரகதலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடுங்கள் என்றும் அதற்கு பின் சூரியன் உதிக்கும் முன்பாக அதை பேழையில் வைத்துவிட வேண்டும் என்றும் மற்ற மாதங்களில் சாதாரண லிங்கத்தை வைத்து வழிபடுங்கள் என்றும் கட்டளையிட்டார். அதன்படியே இன்றளவும் திருச்செங்கோட்டில் மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் மட்டுமே மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. மற்ற நேரங்களில் சாதாரண லிங்கத்தை வைத்து பூஜை செய்யப்படுகிறது. இந்த புனிதமான மரகதலிங்கத்தை தரிசிக்க வேண்டும் என்றால் மார்கழி மாதத்தில் திருச்செங்கோடு கோயிலுக்கு செல்ல வேண்டும். குறைந்தது அதிகாலை 5 மணிக்குள் கோயிலில் இருக்க வேண்டும். மார்கழியில் மறவாமல் மரகதலிங்கத்தின் அருளை பெற்று மகிழுங்கள்.